ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம காமம் என்றால் என்ன, காமத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழி, இந்த ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். காமம் அப்படின்னா நம்ம நான் உலக ரீதியாக புரிந்து கொண்டதை முதல்ல சொல்கிறேன் பாருங்களேன். காமம் அப்படின்னா அது செக்ஸ் தாட்டு தான் நமக்கு நல்லா தெரியும். அது செக்ஸ் தாட் அப்படின்னா ஒருவேளை இந்த நிறைய இடங்கள் இந்த ரேப்லாம் பண்ணுறாங்கல்ல, அது இந்த சிறு குழந்தைங்களை சிறு பிள்ளைங்களை ரேஃபஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் நம்ம காமம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். என்ன ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நினைத்தது இந்த கணவன் மனைவி உறவில் அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, விருப்பத்திற்கு இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, அதுதான் நான் புரிந்து வைத்த காமம். மொத்தத்தில் ரொம்ப வீணான எண்ணங்கள் நிறைய இடங்களில் கடத்தி கொண்டு போயெல்லாம் ரேப் பண்ணுறாங்களே. இப்போ கூட இடைக்கு ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பெண்ணை ஒரு 4-5 பேர் அந்த போதை பழக்கம் உட்கொண்டுட்டு அவங்க ஏதோ ரேப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ இதெல்லாம் காமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சது என்னுடைய வாழ்க்கையில். அப்போ இது காமம் தான். ஆனால் ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை விட ரொம்ப அண்டர் கோரில் நம்ம நினைத்து பார்த்தால் அதையும் காமம் என்கிற வார்த்தை தான் முன்னால் நிற்கும். ஏன்னா இப்படி பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம முறைப்படி காமம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு இப்போ நடக்கிறது கலியுகத்தில் மனிதர்கள் அப்படிதான் புரிந்து கொள்வாங்க. அது ரொம்ப தப்பாக இருக்கிறது தான் தப்பு. அப்போ நம்ம முறையாக தப்பு பண்ணுனா அது சரிதாங்கிற மாதிரி மைண்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கள. அப்போ அது காமம் இல்லை, அது ஒரு தாம்பத்திய ஒரு மனித வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுதில்ல, அதுவும் காமம் தான். அப்போ இது மட்டும் கிடையாதுன்னா, அப்போ இன்னும் மதங்கள் ரீதியாகவும் நிறைய சொல்றாங்க காமம். சரி, அப்போ அந்த காமம் சார்ந்த விஷயங்களை மதங்கள் ஒரு மாதிரி சொல்றதையும் நம்ம சொல்லிடுவோம் இந்த வீடியோவில். மதங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி நமக்கு தெரியும். கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்றாங்க காமம் சார்ந்து, இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டு அப்படின்னு. அது வேத மதம் சார்ந்தவங்களுக்கு அது சரியா இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது எப்படி காமத்தில் சேரும்? அது இயேசு அவருக்கு சொல்லியிருப்பாரு. அப்போ சொர்க்கத்துக்காக இயேசு சொல்லியிருப்பாருன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அது உண்மைதான், சொர்க்கத்துக்காக சொல்லப்பட்டது தான். அதே நேரத்தில் செக்ஸ் அப்படி பண்ண வேண்டாம், ஆனால் நம்ம கொஞ்சம் முறையாக செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ நண்பர்களும் இருக்கிறாங்க. அது தவறு தான், நம்ம செய்யக்கூடாது. தனக்குன்னு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட நம்ம அப்படி இப்படி இருக்கலாம், வைஃபாக கணவன் மனைவி உறவாக நம்ம தவறாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியானிட்டியில் அப்படி எடுத்துட்டு போறாங்க. ஆனால் ரியல் கிறிஸ்டியானிட்டியில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, காமத்தை வெல்றது தான் அவர் சொல்றாரு. காமத்தில் ஈடுபடாதீங்க, ஆண் பெண் உறவுகள்லே ஒரு தப்பான உறவு தான். ஏன்னா அவர் பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டார் இயேசு கிறிஸ்து. இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில தான் அது காமம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக அமைஞ்சிடுச்சே ஒழிய, மற்றபடி மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை கிறிஸ்டியானிட்டியில மட்டும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மதங்களுமே அது சொல்லுது. இப்போ நீங்கள் ஐயாவளின்னு சுவாமி தோப்பு அந்த வரலாறுலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆணாலே பெண்ணழிவு பெண்ணாலே ஆணழிவுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம மதம் ஃபாலோ பண்ணுறதையும் விடலை, அவங்க ஆணாலே பெண்ணழிவு பெண்ணாலே ஆணழிவுன்னு சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஆண் பெண் துணையை தேடாமலாம் இல்லை, நம்ம அதில் தான் தேடி முறையே அழகாக லாக் ஆகிருக்கிறோம். அது நமக்கே தெரியும். அப்புறம் பிற்காலத்தில் அது எதிர் ஜெண்டர் பார்த்தீங்களா, அது என்னொரு ஆத்மாங்கிறதுனால அதனால் உந்தப்பட்டு நமக்கு நீங்கள் அதை பிரம்மகுமாரிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டாலே மனிதர்கள் நினைத்தாலே உங்களுக்கு துன்பம் தான் இறைவன் சொல்கிறார். அப்போ மதமும் அழகா சொல்லுது. இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த சுவாமி தோப்பு வரலாறுலுமே அப்படி அழகா சொல்றாங்க. என்னன்னா,
உந்தன் பலம் குறைக்க உலகில் பெண்ணை நான் படைத்து வைத்தேன் அப்படின்னு. அதாவது உந்தன் பலம் குறைக்கிறதுக்கு, அது ஒரு பெண்ணை மட்டப்படுத்தி ஒரு ஆணுக்கு பெண் எதிராக இருக்கிறா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. இது ஒரு அழகான கருத்து. அப்போ ஒரு ஆணின் பலம் எதனால குறையுது அப்படின்னா ஒரு பெண்ணால தான்ங்கிறது அந்த காலத்திலேயே 220 வருடங்கள் சம்திங்கில் அகிலத்திரட்டு சுவாமி தோப்பில் எழுதப்பட்டுச்சு, நாகர்கோயில் அந்த கன்னியாகுமரி ஏரியாவில். ஆனாலும் மக்கள் அந்த காமத்தை அடையாமலாம் இல்லை. ஏன்னா நடப்பது கலியுகம்னு தெரியும். உலகத்தில் நடக்கிற அலாதி விஷயங்கள் அந்த காமத்தை தான் மிக உயர்வாக பேசிக்கிட்டு இருக்கு. அதான் நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தோம்ல, நான் என் வாழ்க்கையில புரிந்து கொண்டதே என்ன அப்படின்னா, காமம்ங்கிறது அது அது முறையாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப உச்சகட்ட அளவில் போய் இந்த ரேப்பு அதனாலேயே கொலை வருது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறது தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சு வச்சது. ஆனால் அதான் நான் அது மதம் ரீதியாக நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய அடித்தளத்தை அவங்க தகர்த்து எடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம அது மதம் சாராத விஷயங்கள் இருக்கும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நமக்கு ஆண் பெண் கவர்ச்சி வருது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆண் பெண் கவர்ச்சி முறைகள் தான் பிற்காலத்தில் ரொம்ப கேள்விக்குறியாகி போய் நிற்குது. ஏன்னா ஒரு ஆண் இல்லாமல் பெண் இல்லை, ஒரு பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஏன்னா ஆதாம் ஏவாளுடைய அந்த வம்சமே அப்படிதான் இருக்கு. ஒரு ஆண் தனித்து வாழ முடியாது. அது வேதம் சொல்லப்பட்டது நிமித்தம் வேறு. அதுக்காகவே ஆதாமுக்கு துணையாக ஏவாளை இறைவன் படைத்திருப்பார். அப்போ வேதமே அப்படியே, ஏன்னா எல்லா இந்து மத தெய்வங்களுமே ஒரு ஆண் பெண் துணையோட தான் அவங்க காட்சி கொடுக்குறாங்க. மக்களும் ரெண்டு பேரையும் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தான் வழிபட்டுட்டு போறாங்க. ஒருவேளை தாம்பத்தியத்துக்கு யாரும் தடை சொல்லலை, தவறான விஷயத்துக்கு தான் காமம் எதிராக நிற்குதுன்னு சொல்லிட்டு சொல்றது போல வருது. ஆனா ரியல் லைஃப்லயே நம்ம காமம் என்கிற நிலையை நம்ம தொட்டோம் அப்படின்னா நமக்கு முதலும் முடிவும் நமக்கு துன்பம் தான் கிடைக்கும். இறைவன் கொடுக்கக்கூடிய ஞான அமைப்புகளே அப்படிதான் இருக்கு. ஏன்னா காமம் நீங்க உங்களுக்கு இன்னும் திருமண உறவுகளை செய்து வீட்டில் உங்களுக்கு ஒருத்தவங்க கூட பேசி வச்சு நீங்க காமம் செய்றீங்க அப்படின்னா நீங்க இன்னும் பரிசுத்தமா ஒன்றும் வாழ போறது கிடையாது. நமக்கு ஆக்சுவலி நம்ம பரிசுத்தத்தை இழக்கிறது நம்ம தவறான வழியில போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க நமக்கு ஒரு திருமணமே செய்து வைக்கிறாங்க. தப்பா அவங்க இருந்துடக்கூடாது, சரி ஒருத்தங்க கூடயாவது ஏன்னா தப்புன்னு முடிவாயிடுச்சு, அது ஒருத்தங்க கூட தப்பு பண்ணிட்டு போட்டுங்கிற மைண்ட்ல அவங்க புரிந்து கொள்றாங்க. ஆனா ரியலாகவே நீங்க ஒருத்தர் கூட தப்பு செய்தீங்கன்னா அதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியாம இருக்கும் காமம்னா என்னன்னு. அப்போ நீங்க அந்த ஒருத்தர் கூட உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டவங்க நினைச்சிட்டு நீங்க அவங்களுக்கு நீங்க காமத்தை ஏற்படுத்தி கூட அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கைய பேரண்ட்ஸே கெடுத்து வச்சிருவாங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு, திருமண வயசு அப்படின்னு அந்த ஆண் பெண் உறவு முறைகளை அந்த ஃபேமிலியில பேசி அவங்க இப்போம்லாம் எனக்கு தெரிஞ்ச பெண்கள் ஆண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. திருமணம் அவங்களுக்கு ஒரு 25 வயசுல பெண்களுக்கு ஆகுது, ஒரு 27 28 வயசுல ஒரு ஆணுக்கு ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு வயது பாருங்களேன் நம்ம ஏரியாவில். அப்போ அந்த வயசுலேயே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்க நாள் என்ன நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். இது நம்ம ரொம்ப தப்பா எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா காமத்துக்கு இவங்க விதை கொடுக்குறாங்க. அந்த 4-3 வருடங்கள் அவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டவங்களோட அந்த நிச்சயதார்த்தம் நடக்குமோ என்னவோ தெரியல, வீட்டில் பேசி வச்சிருவாங்க. அப்போ அவங்க அந்த பேசி வைக்கிற அந்த மனநிலையாலேயே ஒரு 4-5 வருஷங்கள் தப்பா இல்லாம இருப்பாங்க. மற்ற ஆண்கள் பெண்களோட பழக்கம் இல்லாம இவங்கள கூடவாவது அங்கங்க மீட் பண்ணிட்டு அது கொஞ்சம் அசிங்கமாகவோ கொஞ்சம் ஜாலியாகவோ வாட்ஸ்அப் இதெல்லாம் அவங்க வீடியோ கால்லாம் பண்றது நமக்கு தெரியும். லவ் அப்படித்தானே இருந்துட்டு, அப்படி இருந்தா தானங்க லவ் இல்லையா? ஒண்ணு அவங்களுக்கு காமத்தை தீர்க்கிறதுக்காக அந்த லவ் முறைகளை அவங்க எடுத்துட்டு வராங்க. அப்போ அப்படி ஆனா ஞானத்தின் அடிப்படையில அந்த ருசி கண்ட பூனை அடுப்பங்கரையை விட்டு எங்கேயும் நகர்ந்து போகாதுல்ல, அதே மாதிரிதான் நீங்க அந்த காமம் என்கிற ருசி தெரியாத வரைக்கும் கூட நல்லா இருப்பீங்க. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் படிக்கும்போது ஆண்கள் பெண்கள் பாருங்க முகம்லாம் ஒரு பிம்பிள்ஸ் மாரி இருக்கும், அவங்க அழகே இயற்கை அழகு இருக்கும், பொத்து பொத்துன்னு இருப்பாங்க. அந்த ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்கெல்லாம் காலேஜ் முடிச்சு பார்க்கும்போது பாருங்க காஞ்சி போன கருவாடு மாதிரி இருப்பாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க உடல் மெலிந்து போய் இருக்கும். காரணம் அந்த ஏக்க உணர்வுகள் இருக்கும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிறகு ஏக்கங்கள் குறைஞ்சிரும் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த டைம்ல தான் பெண்கள் அதிக வெயிட் போட காரணம். அவங்கள ஆண்டின்னு சொல்லி பேசிக்கிறாங்க.
அப்போ அந்த காமங்கிற உணர்வு வந்து அவங்க தெரியாம இருக்கிறது வரைக்கும் அந்த சந்தோஷங்கள், அந்த ஆரோக்கியங்கள், ஏக்கம் இல்லாத நிலை வந்து தான் அவங்க அவ்வளோ அழகா பியூட்டியா இருக்க காரணம். அப்போ இவங்களே ஏன்னா கலியுகத்துல ஒருத்தங்களுக்கு துணை இருக்கிற வரைக்கும் அவங்க தப்பான வழிகளில் போக மாட்டாங்க. அது இறைவனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நமக்கு நம்ம பக்கத்துல ஒருத்தங்க இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம சும்மா இருப்போம், நம்ம தவறான வழிகளில் போகாம இருப்போம். ஏன்னா பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்ததான் செய்யும். அவங்க பத்தாத அளவுக்கு அதை அவங்களே ஒரு முறைப்படி வச்சுக்கிட்டா அது அவங்க காத்து போகாத அளவுக்கு கமுக்கமா வச்சுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுவுமே காமத்திற்கான விதைதான். அவங்க எவ்வளவு நாள் ஊடு உருவி அந்த எண்ணத்துல அவங்க நிலைத்து இருக்கிறாங்களோ அந்த அளவு காம உணர்வுகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இதைதான் காமம்னு சொல்றோம். சரி, அப்போ அதுக்காக அப்போ காமம் என்கிற நிலைக்காக ரொம்ப தப்பா அப்படி கிடையாது. நீங்க காமம் ஒருத்தர், அதாவது பைபிள் சொல்றது போல ஒருவரை இச்சையாக பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு பைபிள்ல சொல்லப்படுதுல. அப்ப நீங்க தப்பான உணர்வுகள்ல ஒருத்தங்கள் நினைத்தாலே காமம் தான். ஏன்னா உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய உடலின் அழகு, உங்களுடைய மனதிற்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்துமே அது தவறான நெகட்டிவ் தான். அதுக்கு நம்ம காமம்னு ஒரு பெயர் சொல்லிக்கிறோம், உங்க புத்திய சூறையாடுது அப்படின்னு. சரி, அப்போ மதங்கள் ரீதியாகவும் இருக்கு, நம்ம மன ரீதியாகவுமே இந்த குழப்பங்கள்ல நம்ம ஈடுபட்டிருக்கோம். சரி, அப்ப இந்த காமத்தை நம்ம எப்படி வெல்றது? ஏன்னா நான் சொல்லியாச்சு, காமம்னா என்ன, மனதளவுல நமக்கு ஒரு நம்ம சுயத்தின் சந்தோஷத்தை இழக்க வைக்கக்கூடிய எல்லா செயல்களுமே காமம் தான். ரொம்ப டீப்பா உச்சகட்ட காமத்திற்கு கடல் அளவுலாம் கொடுக்க முடியும் அப்படிலாம் நம்ம போக வேண்டாம். அந்த எண்ணம் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும் செயல்கள் காமம் தான். அது ஒரு ஆண் பெண் கவர்ச்சியில சொல்லிக்கிறதுனால காமம், இல்லைன்னா அது பற்று, கோபம், அகங்காரத்துல வந்துட்டு போயிடும். சரி, அப்ப இந்த காமத்தை நம்ம எப்படி வெல்றது? காமத்தை வெல்றதுக்கு வழி எதுவும் இருக்குதா அப்படின்னா, இயற்கையிலே இறைவன் ஒரு அழகான ஒரு வழியை ஒண்ணு காட்டியிருந்தார். அப்ப அந்த வழியை நம்ம வந்து மீறி வழி விலகி போயிட்டோம். நம்முடைய சந்தோஷத்திற்கு இது மிகப்பெரிய எதிரியாக அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த வழியை நம்ம இப்ப சொல்லி அதற்கான விளக்கங்கள் கொடுக்கும்போது நீங்களே புரிந்து கொள்வீங்க, காமம் இந்த உலகத்திற்கு நமக்கு அவசியமா அப்படின்னு. அப்போ நம்ம முதல்ல சொன்னது போல அந்த காமத்தை வந்து நம்ம யதார்த்தமாக நம்ம விட முடியாது. அதுக்கு நம்ம இந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் மூலமாக அவங்க நோ ஃபேப் சேலஞ்சை பண்ண சொல்லுவாங்க. நோ ஃபேப் சேலஞ்சு அப்படின்னா, நீங்கள் அன்றாட உலக வாழ்க்கையில தான் இருக்கணும், அதை விட்டு உங்களுடைய புத்தி வெளியே மாறி இருக்கணும்னு சொல்றதான் நோ ஃபேப். அதுவுமே யூடியூப்ல நிறைய வருது, நோ ஃபேப் சேலஞ்சு பண்ண சொல்லுவாங்க. அது அந்த புத்தி அதிலேயே இல்லாத அளவுக்கு நீங்க அதை ஃபர்கட், ஜஸ்ட் சில காலங்களுக்கு மறந்து இருக்கணும். அது ஒரு 30 நாள் இருக்கலாம், அது 60 நாள் இருக்கலாம், எல்லாம் 90 நாட்கள் கூட நோ ஃபேப் சேலஞ்சுல நிறைய பேர் பண்றாங்க. அப்படி பண்ணிடுச்சுன்னா உங்க புத்தியில அது மறந்துடும் அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த நோ ஃபேப் சேலஞ்செலாம் பண்ணிட்டு நம்ம அதை மறக்கணும் அப்படின்னா, ஏன்னா உலகப்புறமான கவர்ச்சிகள் என்ன, கொஞ்ச காலங்கள் அந்த கவர்ச்சி சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணி ஒதுங்கி எடுத்து நம்ம போய் வாழ்க்கையை கொண்டு போகலாம். ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்களா, அந்த கோளாறான அந்த வயசு வரும்போது கண்டிப்பாக அந்த லஸ்ட், காமம் என்கிற நிலை உங்களை பிடிச்சி இழுக்கும். நீங்க இதெல்லாம் போட்டு யாராவது பண்ணுவாங்களா நோ ஃபேப் சேலஞ்சு, நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த காமத்தை வெல்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள் பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். சரியா, நீங்க ஒரு கோபக்காரனாகவோ ஒரு அதிக பேராசை கொண்டவனாக இருந்தா கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. காமம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா வேலை இடத்துல கூட உங்களை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்தா பிரச்சனை பண்ணுவாரு, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம மாட்டிக்குமோ இந்த ஆளால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவாய்ட் கூட பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம அதுக்காக வெவ்வேறு இடங்கள்ல மாறி போகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாயிரும். தெரிந்த நண்பர்கள் கூட நீங்க காமம் சார்ந்த ஏன்னா அது ஏற்கனவே சொன்னது போல ருசி கண்ட பூனை வந்து கண்டிப்பா அத விஷயம், அந்த புத்தி அதிலே சூறையாடப்பட்டிருக்கும். அதனாலதான் காமம் மிகப்பெரிய எதிரி மனித வாழ்க்கையில. அப்போ அத நண்பர்கள் கூட உங்களை அவங்க திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க, திருமணம் ஆன பிறகு உங்ககிட்ட உங்களை வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலே உங்களை கூட்டு போக மாட்டாங்க. அப்போ நீங்க காமம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அடிபட்டுடுச்சுன்னா, பேரு கெட்டுடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகி போயிடும். அப்ப நீங்க அதுல இருந்து விடுபடணும்னா நோ ஃபேப் சேலஞ்சு பண்ணலாம்.
ஆனா அது என்ன லட்சியத்துக்காகன்னு இல்லை. ஏன்னா நாம எதுக்கு நோ ஃபெப் சேலஞ்சு பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணமும் நமக்குள்ள வரும். ஆனா நீங்க அந்த பிரம்மகுமாரிகள் ஆன்மீக இயக்கம் மூலமாக நீங்க ஞானம் அடைந்து கொண்டீங்கன்னா, நீங்க எதற்காக காமத்தை வெல்லணும், இப்போ அதற்கான நோக்கம் நீங்க புரிந்து கொள்ளலாம். நீங்க அந்த இளமை வாழ்க்கை மற்றும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் அந்த அந்த ஒரு அழகான ஒரு உடல் சரீரம் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்க என்ன பண்ணணும், நீங்க காமத்தை வெற்றி கொண்டே ஆகணும். அது இப்ப நான் கொடுக்குற விளக்கம் மூலமாக நீங்க இந்த ஒரு ஏன்னா யோகா செய்வதன் மூலமாக உங்களுடைய உடலின் அழகு மெயின்டைன் ஆகும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், மற்றவங்கள் ரீதியாக நம்ம கவர்ச்சிகரமாக இருக்கணுங்கிறக்காக எல்லாம் சரி இந்த இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்லாம் பாருங்க, தன்னை கவர்ச்சிகரமாக பண்றவங்களுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் வரும். இதுக்கு என்ன காரணம், ஒரு நிமிஷம் 30 செகண்ட் தான் அவங்க வீடியோ போடுறாங்க, மில்லியன் கணக்கில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த காமத்தை அவங்களும் விரும்புறாங்க. ஒரு நம்ம இப்படி காமம் சார்ந்து இருந்தா பிடிக்குமோங்கிற எண்ணத்துல இவங்களும் ஃபாலன் விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம இதை வெற்றி கொண்டாகணும்னா நமக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். காமத்தை வெல்றவங்க அது ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் இயற்கையிலே பேர் புகழ் எல்லாம் இருக்கும், நல்ல மனிதனுங்கிற அந்த பெயர். அப்போ அது எப்படி அடையிறது நம்மங்கிறது இப்போ விளக்கம் கொடுத்துருவோம். பாருங்க, நான் இதுல ஒரு பட விளக்கம் மாதிரி இருக்கிறோம்ல, நான் என்னுடைய நிறைய வீடியோஸ்ல இந்த பட விளக்கங்கள் பற்றி விளக்கம் கொடுத்துட்டு வரேன் ரெகுலரா. அப்போ நீங்க அந்த வீடியோவும் பார்க்கலாம், ப்ரீவியஸ் வீடியோஸ். மற்றும் இந்த வீடியோவில் நீங்க காமத்தை எதுக்கு வெற்றி கொள்ளணும், இப்போ காமத்தை வெற்றி கொள்றதுனால எதோ ஆக போகுதா அப்படின்னா, அந்த காமம் சார்ந்து நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. காமம் நீங்க பண்ணி ஆகணும், காம உணர்வு வராம இருக்கிறது இது தவறு, இதுல உங்ககிட்ட ஏதோ மைண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம எதிராக தான் செயல்படுவோம். அதனாலதான் காம உணர்வு வராம இருக்கிறதே இவன் ஏதோ மலடனுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே அவங்க நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நபர்கள். ஏன்னா நம்மளுக்கு தான் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இல்லை, அவங்களாவது கண்ட்ரோல் செல்ஃப்ல இருக்கிறாங்க, நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, அப்ப நான் இதுல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நம்ம பார்ப்போம். பாருங்க, இது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இந்த சக்கரத்துல அந்த காம உணர்வு இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருந்திருக்கிறாங்க. அதனாலே அவங்களுக்கு நம்ம கோயில் குளங்கள்ல நம்ம என்ன பண்றோம், மாலை மரியாதைகள் சாத்துறோம், கோயில் திருவிழாக்கள் நடத்துறோம். அப்போ அவங்க நம்ம கையெடுத்து தெய்வங்களாக வழிபடுறோம். இந்து மத தெய்வங்கள், அவங்களுக்கு காமம்லாம் இருக்காது. இப்ப நீங்க கோயிலுக்கெல்லாம் போங்க, குடும்பத்தோடையும் ஃபேமிலியாகவும் போகலாம், நீங்க இண்டிவிஜுவலாகவும் போகலாம். நீங்க எந்த ஒரு பயமுமே இல்லாம கோயில் நபர்கள் வேணா பிரச்சனை பண்ணலாம், கோயில் தெய்வங்கள் உங்களிடத்துல காம உணர்வுகள் வராது. அப்போ காமம் சார்ந்த அந்த தூய்மை தன்மைக்கு அவ்வளவு இலக்கண மூர்த்தியாக நம் பாரத தேசத்திலே இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்க, நம்ம பாரதத்துல இப்ப நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களா சிலைகள்ல, அவங்கெல்லாம் பாருங்க, நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு எண்ணம், சொல், செயல், பேசும் வார்த்தைகள், அந்த புனிதத்தன்மை, அமைதித்தன்மை எல்லாமே நிலைநாட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த இந்து மத கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு தெரியும். நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், நம்மளுடைய சான்றோர் குல மக்கள் நமக்கு முன்னால பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, இல்லை ஏதோ ஒரு நினைவு மாதிரியாவது வச்சிருப்போம். அவங்க எல்லாரும் யார் அப்படின்னா, இந்த பாதி சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க. அதனாலதான் வட மாநிலமா இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் சென்னை ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொர்க்க வாசல் திறப்பு விழான்னு சிறும நாராயணருடைய சிலையை எடுத்துட்டு போவாங்க. அப்போ அவர் சொர்க்கத்துல வாழ்ந்தவர். அவரே சொர்க்கத்துல வாழ்ந்தாருன்னா அவருக்கு சமமான மற்ற தேவி தேவதைகள் நம்ம தென் பக்கத்திலே நிறைய இருக்கு. காட்டு கோயில் சிலைகள் இருக்குது, பக்தி மக்கள் கூட்டம், பாப்புலேஷன் குறைந்த மக்களே போகக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்கிற, அவங்களும் சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க. என்ன கொஞ்சம் சந்தோஷம் குறைவாக, சக்தி குறைவாக இருந்திருப்பாங்களே ஒழிய அவங்களும் சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க. அப்போ அந்த இந்து மத கோயில் தெய்வங்கள் எல்லாருமே நம்ம பாரதத்துல நம்ம இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்தவங்க. அப்போ அதுல பாத்தீங்கன்னா அவங்க பாதி சொர்க்கத்துல அவங்கதான் வாழ்ந்துருக்கிறாங்க, மீதி பாதி நரகமாக இருக்கு. அது இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம கடைசி இருந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் நம்ம இருக்கிறது கலியுகம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கலியுகத்தின் இறுதியில என்ன நடக்குது அப்படின்னா, மகா சங்கம யுகம்னு ஒண்ணு வருது. அப்போ இது ஒரு பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமம் போல வேர்ல்டு வைடு வருது. இந்த ஆன்மீக இயக்கம் 160 நாடுகள்ல இருக்குன்னு வைங்களேன். அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த இந்து மத கோயில் தெய்வங்கள் தான் இப்ப இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப நம்ம கோயில் சிலைகள்ல தேடிக்கிட்டு இருப்போம்ல, அவங்க நம்ம பாரதத்துல தெய்வங்களாக இருந்தவங்க இப்ப அவங்க கோயில் சிலைகள்ல நம்ம ஒரு நினைவாக வச்சிருக்கிறோம். இவங்க அந்த சொர்க்கம் முடிஞ்சு, ஏன்னா இந்து மதத்துல மறுபிறவி ரகசியங்கள் உண்டு. அப்போ அந்த 1வது பிறவி, 2வது பிறவி, 3வது பிறவின்னு சொல்லி நிறைய பிறவி கணக்குகள் எடுத்து இந்த கலியுகத்துல அவங்க தன்னுடைய சக்திகளை இழந்து வரும்போது, நீங்களும் நானுமாக சாதாரண மனிதனாக வரும்போது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல அவங்க ஜாயின் பண்றாங்க.
அப்போ ஜாயின் பண்ணி அப்போ நானுமே இந்த பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய ஒரு நபரா இருக்கிறேன். அப்போ நானும் கோயில் உள்ள தெய்வங்கள் தான், இந்த ஞானம் எடுக்கக்கூடியவங்களும் கோயில் உள்ள தெய்வங்கள் தான். மொத்தம் 100 வருடம் தான் இந்த மகா சங்கம் யுகம். இதுல 89 வருஷம் 90 வருஷங்கள் 160 நாட்டுல இதுல ஆன்மீக இயக்கம் பரவிடுச்சு. அப்போ நம்ம பாரதம் இந்தியாவில் வாழ்ந்த கோயில் உள்ள தெய்வங்கள் தான் இந்த ஆன்மீக இயக்கத்துல இப்போ உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ இன்றைய டைம்ல நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா, அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, அப்படி நிறைய விகார குணங்கள் நீங்க வெற்றி கொள்ளணும். அதில் ஒன்றுதான் காமம். அப்போ இந்த காமத்தால நீங்க காதல் பண்றாங்க, லவ் பண்றாங்க, நிறைய பேர் மோசமான எண்ணங்களுக்கு போறாங்க, நிறைய பேர் அதனாலே நிறைய பிரச்சனைகள், டஞ்சன் ஜெயில இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம்னா அந்த தூய்மைத்தன்மை இழக்கும் போதுதான் நடக்குது. அப்போ நீங்க நான் காமத்தை வெல்லணும், ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க என்னால ஆபாச படங்கள் பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்றாங்க நிறைய நண்பர்கள். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, அந்த வீடியோ டிலீட் பண்றதுனால எதுவும் ஆக போகுதுன்னா அது நம்ம புதுசா மறுபடியும் டிலீட் பண்ணிடுவோம். ஒருவேளை நம்ம தெரியாம டிலீட் பண்ணிட்டோமோன்னு அந்த ஆபாச நிலையிலுமே இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்பவும் நிறைய பேர் அந்த விஷயங்கள் பண்ணாம வாங்காம இருக்கலாம். அப்போ குழந்தைகள் அதிகம் பெற்றுக்கொள்ளாம இருக்குன்னு சொல்லிட்டு தம்பதியினருக்குள்ளே ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்போ இப்படி நீங்க குடும்பத்துல இருந்து பிரச்சனைகள் அடைகிறதை விட கொஞ்சம் யோகா நீங்க செய்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ராஜ யோகா நீங்க கற்றுக்கொள்ளலாம். இந்த சொர்க்கத்துல வாழ்ந்து தேவி தேவதைகளாகவும் நீங்க ஆகலாம். காமத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க முறைப்படி யோகா, ராஜயோகா, நீங்க ஒரு மெடிடேஷன் நீங்க கற்றுக்கொள்ளணும். நோ ஃபேப் சேலஞ்ச் எல்லாம் 90 நாள் கூட பண்ணவங்க மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி அந்த ஆபாச நிலைக்கு அவங்க காமத்துல வரலையானா வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் போகும். நீங்க முறைப்படியான ஒரு ஆன்மீக இயக்கத்துல வந்துதான் அந்த காமத்தை வெல்ல முடியும். ஏன்னா ஆத்மாவினுடைய உயர்ந்த குணமே அந்த தூய்மை தான். நீங்க அந்த காமத்தின் நிலையை வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் தான், நான் சொன்னது போல. அப்போ அந்த தூய்மைத்தன்மை நீங்க நிலைநாட்டும் போதுதான் நீங்க கோயில் உள்ள தெய்வங்களுக்கு சமமாக முடியும். நீங்க அந்த பயிற்சி முறைகள் இந்த ஆன்மீக இயக்கத்தில் எடுத்தாலும் கூட நீங்க சத்தியுகம் திரைத்தாயுகமாகி அந்த சொர்க்கத்துல நம்ம பாரதத்திலே மறுபடியும் பிறக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர் கூட நீங்க ஆகலாம், காமத்தை வெற்றி கொள்வதனால. அப்போ உங்களுக்கு அந்த உடலின் அழகுலாம் ஏன் நிறைய பேர் பாக்குறாங்க, உடலின் அழகே இல்லாம தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, காமம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது உங்க உடலின் அழகே கெட்டு போயிடும். இவங்க அழகா இருக்க மாட்டாங்க, ஆனா அழகா இருக்கிறவங்களை பார்த்து இவங்க ஏக்கத்துல போறாங்க. அப்போ நீங்க அவங்க காமம் சார்ந்து கிடையாது, அவங்கள நிறைய பேர் விரும்புறாங்க, வாங்குறாங்க, அந்த மனநிலையில அவங்க இருக்கிறாங்க, அவங்க இன்னொருத்தருடைய கான்டாக்ட்ல இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு காம உணர்வு அதிகம் வராம இருக்கும். நீங்க சிங்கிள், நீங்க தனியா இருக்கிறீங்க இண்டிவிஜுவலா, அப்போ உங்களுக்கு காமம் சார்ந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்ப தனிமை பயத்தை இருக்கிறதுக்காக ஒருத்தவங்களை துணைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க நிறைய பேர். தனிமை பயத்தை போக்குறதுக்காக துணை இல்லாம கூட நீங்க இயக்கத்துல இருந்துட்டு சந்தோஷமா தூய்மையா இருந்துருவீங்க. கனெக்ஷன்ல வந்த பிறகு அதுக்கப்புறம் கோபம், பற்று, அகங்காரம், சண்டை, சச்சரவுகள், லவ்வர்ஸ் எல்லாம் எவ்வளவு சண்டை போடுறாங்க. தனியா இருக்கும்போது இருந்த சுகம் கூட லவ்வர் ஆன பிறகு இன்பம், அந்த சந்தோஷ நிலைகளும் போயிடும். இதுக்கு என்ன ரீசன்னா, மனிதர்களை நினைத்தாலே உங்களுக்கு துன்பம் தான். அப்ப இந்த டைம்ல நீங்க என்ன செய்தாகணும், காமத்தை வெற்றி கொண்டாகணும். அப்ப நீங்க இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க போறது நல்லது. இங்க வந்து நீங்க காமத்தை வெற்றி கொள்வது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சத்தியுகம் திரைத்தாயுகமாகி அந்த தெய்வீக ராஜ பதவிகள் கிடைக்குது. ஏன்னா மொத்தமே 100 வருடம் தான் சங்கம் யுகம். இதுல ஆல்ரெடி 89-90 வருடம் முடிவு அடைஞ்சிருச்சு. இன்னும் 10 வருடம் தான் இருக்கு. அதுக்கு பிறகு ரஷ்யா அமெரிக்கா மூலமாக உலக விநாசங்கள் நடக்கும். இந்த டைம்ல போய் நீங்க லவ் பண்றது, இந்த டைம்ல போய் நீங்க செக்ஸ் பண்றதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறது, ஆண்டியை தேடிக்கிட்டு இருக்கிறது, கூகுள்லாம் டெலகிராம்லாம் நிறைய வருது. 2000-3000 அதெல்லாம் அசிங்கம். ஏன் அப்படின்னா அந்த காமம் சார்ந்த, ஏன்னா எல்லாமே ஒரு வகையில வருமானம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை வைத்து ஒரு ஏஜென்ட் குரூப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமம் சார்ந்த பிரச்சனைகள் தான் உங்க வாழ்க்கையுடைய சுகத்தையும் கெடுத்தது. இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. உலகம் மொத்தம் 5000 வருடம், பாதி சொர்க்கம் பாதி நரகமாக இந்த பூமி தான் இருக்குது. இதுல முதல்ல வாழக்கூடிய தேவி தேவதைகள் அவங்க பிறவிகள் பல எடுத்து வரும்போது இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஜாயின் பண்றாங்க. முற்றிலும் ஃப்ரீ, பணம்லாம் கிடையாது, இலவசமாக யோகா கற்றுக் கொடுக்குறாங்க. உண்மையான யோகா இலவசமாக தாங்க கிடைக்கும். நீங்க அந்த இலவசமான யோகா கற்றுக்கொள்ளணும், நீங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு நீங்க போகவே ஆகணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அது ஒரு வீடியோ மாதிரி ஒரு 10 மினிட் வீடியோ வரும். அது எப்படி வரும்னா, இணையதளத்துல பிரம்மா குமாரிகளுடைய கிளையை கண்டுபிடிப்பது எப்படி, பிரான்ச் 160 நாட்டுல இருக்கு, நிறைய சென்டர் இருக்கு ஒவ்வொரு நாட்டிலுமே. நீங்க ஃபாரின்லாம் இருந்தீங்கன்னா பக்கத்திலே நீங்க இருக்கக்கூடிய தெரு பக்கத்திலே சென்டர் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். அப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க எப்படி சர்ச் பண்ணி போகணுங்கிற முழு டீட்டெயில்ஸ் அதுல கொடுத்துருக்கிறேன். நீங்க காமத்தை வெல்லனாலும் சரி, நீங்க யோகா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் முறையா கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அங்க போய் பார்க்கும்போது நீங்க காமத்தை எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்றது, ஏன்னா கான்சென்ட்ரேஷன் பவர் தான்.
புத்திக்கு சொல்லுவாங்கல்ல, நமக்கு சக்தி இல்லாம இருக்குது. மன அழுத்தம்னு சொல்றாங்கல்ல, உங்க மனதை ஏதோ அழுத்திக்கிட்டு இருக்கு. முறையாக கற்றுக்கொண்டவர்களுக்கே கற்ற கலையை தக்க சமயத்தில் கை கொடுக்காது. கல்லாத கலையை வைத்து நீங்க காமத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? 4 பேர் மத்தியில பேர் புகழ் வேணும் அப்படின்னா நீங்க யோகா அடைந்தே ஆகணும், காமத்தை வெற்றி கொண்டே ஆகணும். அப்போ நீங்க விஷயத்தின் தன்மையை புரிந்து கொள்ளுங்க, சென்டருக்கு போங்க, நன்மை அடைங்க. இல்லை நான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும்னா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் காமம் சார்ந்த விஷயங்களும் போடுறேன். என்னுடைய ப்ரீவியஸ் ஆன்மீகம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நிறைய வருது, அதையும் சர்ச் பண்ணி பார்த்து நன்மை அடைந்து கொள்ளுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இது ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸஸ் மாதிரி கொண்டு போகிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல நான் இது ஒரு கேட்டகரியில் போட்டுக்கிட்டுறோம். இதில் காமம், கோபம், பற்று, அகங்காரம் இதெல்லாம் எப்படி வெற்றி கொள்றது, இதெல்லாம் என்னங்கிறது ஒரு வீடியோவாக, இது ஒரு சீரியஸ் மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு விடுவோம். அதில் முதலாவது வீடியோ இதுதான். சரியா? இது காமம் என்றால் என்ன, காமத்தை வெற்றி கொள்ள வழி, இப்படிதான் வெற்றி கொள்ள முடியும். உலகப்புறமான விஷயங்கள் இருந்து காமத்தை வெற்றி கொள்ளலாம் முடியாது, அது உங்களையே தூக்கி சாப்பிட்றோம். நீங்க முறைப்படி ஆன்மீகத்தை அடைந்தால்தான். அப்ப ஆன்மீகத்துல இருக்கிறவங்களை வீழ்ந்து போறாங்கன்னா அவங்க தெரியாத ஆன்மீகமாக இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஆன்மீகம் துட்டு பறிக்கிற ஆன்மீகமா இருக்கு. ஆண் தலைமையில இருந்தாலும் சரி, பெண் தலைமையில இருந்தாலும் சரி, 2 பேருமே போட்டி போட்டு பணம் பறிக்கிறாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆன்மீகம் பேர் சொல்லி பணம் பறிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அது அவங்களுக்கே கர்மா ஆகி போயிடாது, அவங்களுக்கே தெரியல. இப்போ இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு டாப்பிக்கோட நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ரிப்பீட்டட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது. நிறைய பாயிண்ட்ஸ் சொன்ன மாதிரி எனக்கே தெரியுது. இந்த வீடியோ நம்ம போட உட்காந்துருக்கிறோம், நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, அது ரிப்பீட்டட் இதே வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா? ஓம் சாந்தி.